அன்பான ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நிறைய பேர் இன்றைக்கி அப்படி ஓடுறாங்க சார், மின்னல் மாதிரி. அப்படி மின்னிலே வான்னு ஒரு ஜோக் வரும் சினிமாவில், அந்த மாதிரி வேகமாக அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்தோமா, வீட்டு வேலைக்கில் காலை கடற்களை முடித்தோமா, சாப்பிட்டோமா அப்படிங்கிற பேச்சே கிடையாது. முதல்ல எழுறதே முன்ன பின்ன, தூங்குறதே ரொம்ப லேட்டு. இதில் காலை உணவை பற்றி தான் நம்ம இங்கே முக்கியமாக பேச போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் காலை உணவு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நைட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு 8 மணி இருக்கலாம், 9 மணி இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் காலையில் பார்க்கும்போது 8 மணி 9 மணி, அப்போ கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போது நீங்கள் அதை தவிர்த்துட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 11 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் ஏற்படும் மாற்றங்கள், பிரச்சனைகள், உபாதைகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால தான் அதுவும் நாங்கள் இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இரவு உணவு 8 மணிக்குள் முடிச்சிடணும். ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து தண்ணி குடிச்சிக்கலாம். அப்போது அந்த நைட்டுக்கும் காலையிலுக்கும் உள்ள 12 மணி நேர இடைவெளி ரொம்ப அதிக நேரம். இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒருத்தர் அப்படி மார்னிங் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே அது அப்புறம் ஆரம்பத்தில் தெரியாது, சின்ன வயசில் அதெல்லாம் பெரிய பாதிப்புகளாக அவங்க உணர மாட்டாங்க. ஏன்னா வேலை, வேகம், அவசரம், ஞாபக மறதி, இல்லை அதுவே ஒரு ஹேபிட்டு, அப்படி இன்றைக்கி மக்கள் போயிட்டுருக்காங்க. அது மிக மிக தவறு. அல்சர் வரலாம், அசிடிட்டி வரலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், லோ பிபி வரலாம், லோ சுகர் வரலாம், மயக்கம் வரலாம், நம்ம குடலும் சிறுத்து போகலாம். நம்ம வயிறு எப்படி தெரியுங்களா? குடல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னால் அது 3 மடங்கு பெருசாக்கும் தன்மை உடையது. அப்போ நீங்கள் ஓவராக சாப்பிட்டாலும் பெருசாகிடும், நீங்கள் சாப்பிட்லனாலும் சுருங்கிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு அளவாக கரெக்டாக சாப்பிடணும். அதுவும் என்ன சொல்லுவாங்க, காலை உணவு கட்டாயம் சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடணும்? ஃபுல்லாக சாப்பிடணும். மத்தியான உணவு எவ்வளோ சாப்பிடணும்? மீடியமாக சாப்பிடணும். இரவு உணவு குறைவாக சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் சாப்பிட்றதே இல்லை, மத்தியானம் ஒரு கட்டுன்னு கட்டுறது, நைட்டு அதை விட கட்டுறது. அதுவும் நான்வெஜ்ஜில் நைட்டு, அதாவது எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை கட்டாயம் நைட்டு அவாய்ட் பண்ணணும். அதுவும் அனிமல் புரோட்டீன் எல்லாம் எளிதில் ஜீரணமாகாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் டெய்லி சாப்பிட்றதில்ல. நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். அவங்களே சொல்லுவாங்க, காலையில் நான் சாப்பிட்றது இல்லைங்க, அப்படியே பழகி போச்சுங்க. நான் சொல்வேன், கட்டாயம் காலையில் பழமாவது சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, வெயிட் போடாது. நீங்கள் காலையில் சாப்பிட்னா வெயிட் கூட போடும் சிலருக்கு. அதாவது உணவே சாப்பிட்லனாலும் வெயிட் போடும், உணவு அதிகமாக சாப்பிட்ட உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் வெயிட் போடும். இதெல்லாம் இந்த காலை உணவை அவாய்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள். நம்ம முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் தான் நல்லா சாப்பிடணும், வயிறு புடைக்க சாப்பிடணும், மத்தியானம் மீடியமாக சாப்பிடணும், நைட்டு குறைவாக சாப்பிடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வயிற்றில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உபசம், சில தேவையில்லாத வயிறு பிரச்சனைகள், அதனால் சில நோய்கள், அதனால் பெரிய பாதிப்பு. அதே போல் காலை உணவு நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு புட்டு, சப்பாத்தி, உங்கள் விருப்பம், பூரி, பொங்கல், என்ன வேணால் எடுங்க, தப்பு இல்லை. புரியுதுங்களா? இதே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தையின்மை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், காலையில் ஃபஸ்ட்டு அந்த நீர் ஆகாரம், பழைய சாதம் இருக்கு இல்லையா, நைட்டு மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி அதை வச்சிடணும். காலையில் எடுத்து அதை கரைச்சி மோர் போட்டு சின்ன வெங்காயம் 2, இல்லை சுண்டக்காய் வத்தல், அந்த மாதிரி கொத்தவரங்காய் வத்தல், அப்படி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். இது எதுக்காக அப்படின்னா, காஃபி டீக்கு பதிலாக
ஏன்னா இந்த நீர் ஆகாரத்தில் நைட்டு நீங்கள் வைக்கும்போது ஒரு நொதித்தல் ஏற்படுகிறது. அதில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உருவாகுது. அது நம்ம வயிற்றுக்கு போகும்போது அது நல்ல பாக்டீரியாக்கள், அதுதான் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி அது கரைச்சி வைக்கிறோம், அது கொஞ்சம் புளிக்கணும், அதுலேயும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உருவாகுது. அதனால தான் நம்ம இட்லி தோசை இதெல்லாம் காலையில் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா வயிற்றில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்கும்போது அஜீரண கோளாறு, அல்சர், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். புரியுதுங்களா? இதை தான் அந்த காலத்தில் அந்த பழைய சாதத்தில் தண்ணி விட்டு அதை கரைச்சி மோர் போட்டு காலையில் குடித்த உணவு பேர் என்ன தெரியுங்களா? அன்னரச சஞ்சீவி. சஞ்சீவினா என்ன? உயிரை காக்கும் மூலிகை. புரியுதுங்களா? அப்போது இந்த அன்னரசம், இந்த நீராகாரம் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கும் போது வயிறு சம்பந்தமான நோய்களே பிணிகளே வராமல் தடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் காலையில் எழுந்தவுடனே நீராகாரம். அதுவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட ஓகே, திருப்பி 2 ஹவர்ஸ் கழித்து பசிக்குதா, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ரொம்ப காரெல்லாம் குறைவா, எண்ணெய் குறைவா, உப்பெல்லாம் மீடியமாக, ரொம்ப காரசாரம் இல்லாமல் நார்மலாக, இல்லை உங்கள் ஒத்துக்கு தான் ஓரளவுக்கு காரம் புளிப்பு உப்பு எல்லாம் அவசியம், ஆனால் அளவுட அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் மத்தியானம் எடுக்க, நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவது மிக மிக நல்லது. ஏன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவு செரிமானம் ஆகணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு உபசம், அஜீரணம், ஏப்பம், புளியேப்பம், மலச்சிக்கல், வயிறு சம்பந்தமான கோளாறுகள், இதனால் உடம்பு ஃபுல்லுமே பல நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். அதனால் காலை உணவை கட்டாயம் கண்டிப்பாக சாப்பிட பழகுங்கள். பிடிச்சதை நல்லா சாப்பிடுங்க. உடம்புக்கு தேவையானது, அதாவது அறுசுவை உணவு நான் சொல்கிறது. தேவை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது ஸ்வீட்டு, கேக்கு, அந்த மாதிரி ஐட்டம் கிடையாது. அறுசுவை உணவு. அறுசுவைனா என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு. இதில் கசப்பும் துவர்ப்பும் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. புரியுதுங்களா? மற்றதெல்லாம் உப்பு கம்மியாக, கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க, இனிப்பு கம்மியாக இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, காரம் கம்மியாக ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்றோம். புளிப்பும் அப்படி தான் கரெக்டாக சாப்பிட்றோம். ஆனால் இந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் சாப்பிடாதனால தான் இன்றைக்கி மருந்ததே மருந்தாக. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போங்க, மருந்து எப்படி இருக்குது? கசப்பாக தான் இருக்குது. அதனால் இதுதான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை. அதனால தான் காலையில் வெந்தயம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெந்தயம் பார்த்திங்கன்னா இது உணவு மாத்திரம் இல்லை, ஒரு ஒரு நோட்புக் எழுதலாம். அவ்வளோ நோய்களுக்கு அந்த வெந்தயமே ஒரு பெரிய மருந்து. அதனால தான் சொல்லுவாங்க காலையில் வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றில் போட்டுக்குங்க, அப்போது உடல் உஷ்ணத்தை தணிக்குது. காலை உணவான வெந்தயம் உடல் உஷ்ணத்தை தணிக்குது, ஹீட்டு குறைக்குது, வெள்ளைப்படுதலுக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது, கேஸ்ட்ரைட்டுக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, பைல்ஸுக்கு நல்லது. புரியுதுங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, பிபி பேஷண்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. இனி எத்தனைங்க சொல்கிறது? ஆக மொத்தம் டோட்டலாக நல்லது. அதனால் காலை உணவு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீராகாரம், ஒரு நாளைக்கு வெந்தயம், ஒரு நாளைக்கு வெள்ளை பூசணி ஜூஸு, சுரக்காய் ஜூஸு, கற்றாழை சாறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுதான் நான் புக்கில் எழுதியிருக்கேன், இல்லம் தோறும் இயற்கை உணவுகள் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் காலையில் சமைக்காத உணவுகளை எந்த வகையில் தயாரித்து சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அது புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். அது 1994 எனக்கு தமிழகத்தின் சிறந்த புத்தகம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவார்டு கிடைச்சது. அந்த நீங்கள் அதில் சமைக்காமல் எந்த அளவுக்கு உணவுகளை சாப்பிடலாம், அதே போல் எந்த நோய்க்கு எந்த உணவுகளை சாப்பிடலாம், எப்படி உணவு தயாரிக்கலாம், என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் காலை உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பாக உடல் உழைப்போட எல்லா வேலை செய்யும் போது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அன்றைய பொழுது மிகவும் நல்லதாக இருக்கும். அதனால் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து, எதுவாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்தால் கூட அளவோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் வாக்கு, இப்போ ஒருத்தருக்கு பாடி ஹீட் இருக்கலாம், ஒருத்தருக்கு பாடி கோல்டு இருக்கலாம், அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் கைட் பண்ணுறோம். எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஹெல்த் டைம்ஸ் நவ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பார்க்க சொல்லி நீங்கள் கைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஏதாவது டவுட்டுன்னா எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.